ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நிறையா பேர் பார்த்துருந்துருப்பீங்க, இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமே இருக்கும். நம்ம எம்டி சார் வந்து பார்த்திங்கன்னா, அவரோட எம்டி ஃபோரம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்காத நண்பர்கள் கண்டிப்பாக பார்த்து அதை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதில் வந்து என்னென்னு குறிப்பிட்டிருக்காருன்னு வந்து பார்த்திங்கன்னா, அவர் ரொம்ப வந்து ஒரு மன உளைச்சலில் இருக்கார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாய்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 பிரிஸ்காக ஒரு மாதிரி இல்லை, ரொம்ப வந்து ஒரு சோர்வாக இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாரு, நல்லாவே தெரியுது. இதுதான் நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தோம். நம்ம மக்களாகிய நாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து ஒரு அமைதியாக இருந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோலையுமே அவர் வந்து அதை தான் சொல்லியிருக்காரு. மக்களாகிய நீங்கள் வந்து நம்ம கூட இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் வந்து முழுசாக நம்மளுக்கு தருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 கேஸுன்னு சொல்லி கண்டினியூஸாக வந்து ஒன்று போனால் ஒன்றுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஒரு ப்ரொசீஜர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னால் கம்பெனிக்குன்னு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இதையே நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்ன இருக்குது எப்படின்ற மாதிரி நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களாகிய உங்கள்கிட்டையுமே வந்து என்னால் பேச முடியல. கிட்டத்தட்ட வந்து 4ஆம் ஆண்டு வந்து துவங்கியிருக்கு. அதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலிப்ரேஷனோ எதுவுமே வந்து என்னால் பண்ண முடியல. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து இது பண்ணுறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு சதி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உருக்கமான ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அதனால் வந்து மக்களாகிய நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா முழு சப்போர்ட்டையுமே கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக எல்லாருமே கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி அந்த கமெண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உண்மையாலுமே வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. உண்மையாலுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இதை இப்படியே கொண்டு போனால் வந்து எகைன் வந்து அது ஒரு இதாக இருக்காது. இதை முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இதை முழுக்க ஸ்டாப் பண்ணிவிட்டு மேற்கொண்டு வந்து நம்ம கம்பெனி எப்படி கொண்டு போகணுன்ற வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுகள்லாம் எடுக்கிறன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்டி சார் அதில் கூறியிருந்தார். அது என்ன ஏதுங்கிறது மேபி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு வருமோ இல்லைன்னா மேபி நாளைக்கு காலையில் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து அவர் என்ன ஒரு சில முடிவெல்லாம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத கண்டிப்பாக அதில் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது எதுவாக இருந்தாலும் மக்களாகிய வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து நல்ல விதத்தில் தான் இருக்கும். கண்டிப்பாக அதில் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி அதையும் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அதே மாதிரி நாம் அதுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டுமே அதை வந்து இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தார். அதனால் அது என்ன முடிவாக இருக்கும், என்னென்ன எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மெயினாக வந்து இது வரைக்கும் நம்மளோட எம்டி சார் ஆடியோவை யாருன்னு கேட்கலைன்னா கண்டிப்பாக வந்து அவருடைய சேனலில் போய் பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா அதை பதிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, எம்டி சார் வரல, எம்டி சார் அரெஸ்ட் ஆகிட்டார், எம்டி சார் உள்ளே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்டி சாரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ பதிவு பண்ணியிருக்காரு. அதை கேளுங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல், மன வேதனையில் இருக்கிறாங்க. அதனால் வந்து தயவு செஞ்சு வந்து நம்ம தான் வந்து கம்பெனியை காப்பாற்றணுன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே வந்து அதை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.